வணக்கம். தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பெங்களூரில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரை பிடிப்பதற்கு தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள். புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் காவல்துறை தங்களை எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யும் என்பதால் 2 பேரும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அதே போன்று 110 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக கரூர் டவுன் போலீசார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போன்று கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட மேறு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பின்னர் மதியழகன், மத்திய மாவட்ட நிர்வாகி மாசி பவுன்ராஜ் ஆகிய 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய ஜெயிலில் அடைத்திருக்கிறார்கள். புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். காவல்துறை தங்களை எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யும் என்பதால் 2 பேரும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே புசி ஆனந்த் பெங்களூரில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கரூர் தனிப்படை போலீசார் பெங்களூர் விரைந்திருக்கிறார்கள். மேலும் கூடுதல் துணை போலீஸ் சூப்பரண்ட் பிரேமானந்த் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்ய கோவை, சேலம், திருப்பூர் ஆகிய பகுதிகளில் சல்லடை போட்டு தேடி வருகிறார்கள். எப்படியாவது அவரை கைது செய்ய வேண்டும் என காவல்துறை முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்படியாவது முன்ஜாமீன் கிடைத்தால் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என அவர்கள் நினைக்கிறார்கள். அதே போன்று சென்னை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் புசி ஆனந்த் இல்லாமல் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளும் முடங்கி இருக்கிறது. நேற்று அவர்களின் கொள்கை தலைவரான காமராஜர் உள்ளிட்டோர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு அறிக்கையோ அல்லது புகைப்படமோ வெளியிடப்படாமல் தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது.